சாப்டர் 15. சாப்டர் 15ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்சேஃப் கோட்ஸ் அண்ட் மல்டி த்ரெடிங். அன்சேஃப் கோட்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த வேர்டே மீன் பண்ணுது. ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரக்சர்ல இல்லாம ரன் ஆகுறதா வந்து அன்சேஃப் கோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்சேஃப் கோட்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எந்தெந்த இடத்துல நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்றோமோ, அதெல்லாம் வந்து நம்ம அன்சேஃப் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இத யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் ப்ரோகிராம்ஸ்ல பார்க்கலாம். தென் வந்து மல்டி த்ரெடிங். மல்டி த்ரெடிங் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. த்ரெட் அப்படிங்கிறது வந்து ஒரு லைட் வெயிட் ப்ராசஸ். அதாவது வந்துட்டு ஒரு சிஸ்டம்ல வந்துட்டு ஒரு ப்ரோகிராம் ரன் ஆகுறப்போ வந்துட்டு அதை வந்து மல்டிபிள் ப்ராசஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அது ஈச் அண்ட் இண்டிவிஜுவலையும் ஒரு ப்ராசஸாக டாஸ்க்காக எடுத்துக்கும். இதைத்தான் வந்து நம்ம த்ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா வந்துட்டு கன்கரண்ட்டாக வந்து மல்டிபிள் த்ரெட்ஸை ரன் பண்ணுறதா வந்து நம்ம மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அன்சேஃப் கோட்ஸ். அன்சேஃப் கோட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குது, அதோட ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அன்சேஃப் கோட்ஸுங்கிறது வந்து ஜஸ்ட் பாயிண்டர்ஸ் தான். பாயிண்டர்ஸ் எப்படி நம்ம சி ஷார்ப்பில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அன்சேஃப் கோட்ஸில். அதனால் வந்து நம்ம ஃபைல் நியூவில் வந்துட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து அன்சேஃப் கோட்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அன்சேஃப் கோட் அப்படிங்கிற நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம எப்படி பாயிண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துடலாம். ஆக்சுவலாக பாயிண்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்டரிஸ்க், அதாவது வந்து ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாயிண்டர் வேரியபிளோட ஒர்க்கே என்னென்னா வந்து இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதாவது வந்துட்டு ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் வேரியபிள் இருந்ததுன்னா, அந்த பாயிண்டர் வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னா, பிங்கிற வேரியபிளோட அட்ரஸ் என்ன அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம வந்து பியோட வேல்யூ நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஏவை கால் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக பியோட வேல்யூ வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இதை வந்து பாயிண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. எப்படி நம்ம ஒரு பாயிண்டர் நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு இன்டீஜர் பாயிண்டர் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இன்ட் ஸ்டார் பி அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இன்டீஜர் பாயிண்டர் நமக்கு கிரியேட் ஆகிடும். இதே வந்து நம்ம கேரக்டர் பாயிண்டர் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து கேரக்டர் ஸ்டார் சி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு கேரக்டர் பாயிண்டர் கிரியேட் ஆகிடும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பாயிண்டர்ஸை ஒர்க் பண்ண போகிறோம். இதில் எப்படி வந்துட்டு ரெண்டு பாயிண்டர்ஸ் கிரியேட் பண்ணி அது வந்து எப்படி ஒரு டேட்டா வந்து இன்னொரு டேட்டாவிலிருந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இன்டீஜரில் வந்துட்டு வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். வேலில் வந்துட்டு நம்ம ஒரு 20 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல கீழே வந்து இன்ட் பின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் பாயிண்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்டர் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா வந்துட்டு பி ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஆஃப் வேல். நம்ம சி ப்ரோக்ராம் படித்த எல்லாருக்குமே தெரியும் ஆம்பர்சன்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இன்டீஜர், அதாவது வந்து எந்த ஒரு டேட்டாவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக, அதாவது வந்து அதோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம வேல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம செமிகோலன் கொடுத்து முடிச்சிட்டோம். பட் ஸ்டில் நமக்கு சம் எரர்ஸ் வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து ஃபீல்டு வந்து யூஸ்டு லைக் அ டைப் அப்படின்னு இருக்குது. அது வந்து எப்படி நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம டேரெக்டாகவே வந்துட்டு டேட்டா வந்து அசைன் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து அன்சேஃப் கோட் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி டேரெக்டாக டேட்டாவை அசைன் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட் ஸ்டார் பி ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஆஃப் வேல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து என்ன பர்பஸ்னா வந்துட்டு இந்த வேல்யூவோட அட்ரஸை வந்து இந்த பாயிண்ட் பி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆம்பர்சன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸ்டில் நமக்கு இன்னும் எரர் என்ன வருது அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு ரெஃபர் பண்ணது அப்படிங்கிறது வருது. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த எரர்ஸ் வந்து கிளியர் ஆக சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அப்படியும் இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த பாயிண்டர்ஸை வந்து நம்ம மெத்தட்ஸுக்கு கீழே கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஆஃப் வேல் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம கால் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டில் நமக்கு எரர் வருது அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல அகைன் நம்ம வந்து பப்ளிக்கோ இல்லை ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு ஸ்டில் இந்த எரர் வருது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இன்னும் வந்து அன்சேஃப் கான்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணல. அதனால தான் வந்துட்டு நம்ம ஸ்டில் நமக்கு இன்னும் இந்த எரர் வருது. அகைன் நம்ம இதை வந்து கிளாஸ்லேயே நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கலாம். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு இதை வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து நம்ம ஒரு மெத்தடை வந்து இப்போ நம்ம வந்து அன்சேஃப் மெத்தடாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாட்டிக் முன்னாடி அன்சேஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அன்சேஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம்னா இப்போ வந்து இந்த பாயிண்டர் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த அன்சேஃப்குள்ள வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு இன்டீஜர் வேரியபிள்ஸையும் இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு மோஸ்ட்லி எல்லா எரர்ஸுமே கிளியர் ஆயிரும். பட் வந்து ஸ்டில் வந்துட்டு நமக்கு என்ன எரர் வரும் அப்படின்னா வந்து இது வந்து அன்சேஃப் மெத்தட் அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல என்ன எரர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒன்லி வித் அன்சேஃப் அப்படின்னு வருது. வந்து எப்படி நம்ம அன்சேஃபுக்கு மாற்றுறது அப்படின்னா ப்ராஜெக்ட்டில் வந்து கம்பைலிங் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் போயிட்டு அன்சேஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த அன்சேஃப் கோட்ஸ் வந்து ரன் ஆகும். அப்படி இல்லைனா வந்து இது கம்ப்யூட்டர் லாஜிக்னால வந்து இது வந்து அன்சேஃப் ரன் ஆகாது. எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அன்சேஃப் கோட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அன்சேஃபில் வந்து
எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு அன்சேஃப் கோட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆலோ அன்சேஃப் கோட் அப்படிங்கிறத நம்ம டிக் கொடுத்துட்டு அகைன் இப்போ நம்ம சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நான் இதை ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த அன்சேஃப் கோட் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு அன்சேஃப் கோட் கரெக்டாக ரன் ஆகிடுச்சு. பட் வந்து நம்ம பிளிங்க் ஆகிட்டு போனதுனால அகைன் நம்ம வந்து ஒரு console.read கீ கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்டர் வேரியபிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து console.write லைனில் வந்துட்டு p வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ console.write லைன் அப்படிங்கிறதுல வந்துட்டு இந்த p எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஜஸ்ட் p அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன வேல்யூ பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது எப்படி ஆர்குமெண்ட்டை கரெக்டாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாயிண்டர் வேரியபிளுக்கு வந்து கரெக்டான டேட்டா டைப் கிடையாது. ஸோ அதனால் வந்து இது நம்ம டைப் கேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து நமக்கு எரர் காட்டுது. ஸோ இடத்துல எப்படி நம்ம டைப் கேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து int அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் நேம் யூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல நம்ம p அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து இன்டீஜருக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம console.read key அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ console.read key நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து அப்படியே நிற்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்ததோட அவுட்புட்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு 20யோட அட்ரஸ் நம்ம கிடச்சிருக்குது. அதாவது வந்து 96987960 அப்படிங்கிற அட்ரஸில் அந்த 20 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதோட அட்ரஸை வச்சு நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து அதோட டேட்டா கிடச்சிருக்குது. ஸோ இல்லை வந்து நமக்கு அட்ரஸ் வேணாம், டேரெக்டாக வேல்யூ வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ நம்ம p வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். பட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டைப் கேஸ்ட் மிஸ் ஆகிறதுனால ஸோ நம்ம வந்து அந்த ஆம்பர்சன்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் வந்து பாயிண்டரோட மேஜர் கான்செப்ட். அதாவது வந்து அன்சேஃப் கோடில் வந்து பாயிண்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதோட மேஜர் கான்செப்ட். ஸோ எதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து சில லாஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ் வந்து அன்சேஃபாக ரன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்னா அன்சேஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும். தென் அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்டில் போயிட்டு அன்சேஃப் கோட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஆலோ அன்சேஃப் கோட் அப்படிங்கிற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை டிக் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அன்சேஃப் கோடை வந்து இதை ரன் பண்ணும். அப்படி இல்லைனா வந்து ஸ்டில் நமக்கு வந்து வார்னிங் இல்லை வந்து எரர் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து அன்சேஃப் கோட்ஸை வந்து நம்மளால் ரன் பண்ண முடியலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மல்டி த்ரெட்டிங், அதாவது வந்து எப்படி த்ரெட்டிங்கை ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இதே ப்ரோக்ராம்ஸ்லேயே வந்துட்டு நம்ம த்ரெட்ஸை வந்து எப்படி ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த அன்சேஃப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபர்தராக வேறு ப்ரோக்ராம்ஸ் எழுதுகிறப்போ இந்த அன்சேஃப் கோட் வந்து நமக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த அன்சேஃப் கோட் வந்து நம்ம டிக்கை எடுத்து விட்டு ஸோ அகைன் இப்போ நம்ம சேவ் கொடுத்தாச்சு. ஸோ மல்டி த்ரெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த்ரெட்டிங் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஹெடர் ஃபைல்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ யூஸிங் system.threading.thread அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ யூஸிங் system.threading அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து இந்த த்ரெட்டிங்கில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி threading.task அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இம்போர்ட் ஆகிடுது. இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி த்ரெட்ஸ் எல்லாமே வந்துட்டு லைட் வெயிட் ப்ராசஸ். ஸோ இண்டிவிஜுவல் டாஸ்க்காக ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம த்ரெட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி வந்து ஒரு சிம்பிள் த்ரெட் நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன்றுமே கிடையாது, console.static void main அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்துட்டு த்ரெட் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ த்ரெட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். T1 அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி த்ரெட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து T1 is equal to thread.current context அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கரண்ட் கான்டாக்ஸ்ட் அப்படி இல்லைனா கரண்ட் த்ரெட் அதான் வந்து கரெக்டானது. ஸோ கரண்ட் த்ரெட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்த உடனே T1 அப்படின்றதுல கரண்ட் த்ரெட்டாக ஒரு த்ரெட் நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ கரண்ட் த்ரெட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படி இந்த T1ங்கிற த்ரெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டுக்கு வந்துட்டு ஒரு நம்ம நேம் வைக்கணும். ஸோ T1.name அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ T1.nameல வந்துட்டு மை ஃபஸ்ட் த்ரெட் அப்படின்னு நம்ம வந்து நேம் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ மை ஃபஸ்ட் த்ரெட் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டுக்கு நம்ம ப்ரியாரிட்டி வைக்கலாம். ஸோ வந்து இந்த த்ரெட்டை வந்து ப்ரியாரிட்டி எப்படி ஹையாக கொடுக்கணுமா இல்லை லோவாக கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ thread.priority வந்து ஈக்குவல் டு நம்ம ஹை அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த த்ரெட்டுக்கான ப்ரியாரிட்டி வந்து இது ஹை லெவலில் எடுத்துக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல ஹை வேல்யூக்கு பதிலாக வந்து நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 2 அந்த மாதிரி தான் கொடுத்துக்கலாம். இல்லை வந்துட்டு நம்ம 1 0s அப்படிங்கிறது கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டில் நமக்கு எரர் வருது. ஸோ எப்படி இந்த ப்ரியாரிட்டிக்கான வேல்யூ நம்ம கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cannot implicitly convert into the thread priority. ஸோ த்ரெட் ப்ரியாரிட்டி வேல்யூ என்ன இருக்குன்றதை பார்த்து அதை எப்படி நம்ம அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல த்ரெட் ப்ரியாரிட்டி நம்ம ட்ரூ அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு ஒர்க் ஆகலை. எதனால் அப்படின்னா வந்துட்டு த்ரெட் ப்ரியாரிட்டிக்கு வந்து நம்ம கஸ்டமாக வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த த்ரெட் ப்ரியாரிட்டி யூஸ் ஆகலை. ஸோ நம்ம வந்து மைக்ரோசாஃப்டோட C# கார்னர் வெப்சைட்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த த்ரெட் ப்ரியாரிட்டிஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு த்ரெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்துட்டு அந்த த்ரெட்டோட நேம் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ T1 அப்படிங்கிறது அந்த த்ரெட் இன்ஸ்டன்ஸ். ஸோ T1 டாட் நேம் அப்படிங்கிறது வந்து த்ரெட்டோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஸோ இப்போ வந்து எப்படி இந்த T1 யூஸ் பண்ணி நம்ம த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு இதோட த்ரெட் நேம் எப்படி டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு T1 டாட் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த த்ரெட்டோட நேம் வந்து நமக்கு ஈஸியாக ஆக்சசபிள் ஆகும். ஸோ இந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு T1 டாட் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த த்ரெட்னை வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ த்ரெட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரெட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த அவுட்புட்ஸ் வந்து நமக்கு கரெக்ட் ஆகும். ஸோ மை ஃபஸ்ட்டு த்ரெட். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன எக்ஸப்ஷன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தா த்ரெட் இஸ் ரன்னிங் ஆர் டெர்மினேட்டட் இட் இஸ் கேனாட் ரீஸ்டார்ட். ஏன்னா வந்து இந்த த்ரெட் ரன் ஆகிடுச்சு பட் இது வந்து ஸ்டாப் பண்ணல அப்படிங்கிறதுனால வந்துட்டு இது வந்து அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம T1 டாட் ஸ்டாப் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த எக்ஸப்ஷன் வராது. T1 டாட் ஸ்டாப் இல்லை வந்து சஸ்பெண்ட் அப்படிங்கிறது எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ T1 டாட் சஸ்பெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது கொடுத்தவொடனே இப்போ எக்ஸப்ஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஸோ இது எப்படி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறது இல்லை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எதுவுமே ஒர்க் ஆகலை. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கரண்ட் த்ரெட் அதாவது வந்து நம்ம கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸ் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு த்ரெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம த்ரெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கன்சோல் ரைட் லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 த்ரெட் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ த்ரெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணி த்ரெட் ஸ்டார்ட் T1 அப்படின்னு கொடுத்து ஸோ நியூ த்ரெட் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம். ஸோ நியூ த்ரெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து எந்த த்ரெட்டை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சைல்டு த்ரெட்டை கால் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இதை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு சைல்டு த்ரெட்டை கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் த்ரெட்டுக்காக அப்படின்னா வந்துட்டு சைல்டு த்ரெட் அப்படின்னு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சைல்டு த்ரெட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சைல்டு த்ரெட் மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ பப்ளிக் வாய்ட் சைல்டு த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ சைல்டு த்ரெட் மெத்தட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு த்ரெட் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ த்ரெட் இஸ் ரன்னிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு த்ரெட் ஸ்டார்ட்டில் வந்து சைல்டு த்ரெட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த எரர் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பப்ளிக் வாய்டு சைல்டு த்ரெட்டில் வந்துட்டு an ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இஸ் required for the non-static field அப்படின்ற எரர் வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல ஸ்டாட்டிக் அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த எரர் வந்து நமக்கு ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு அந்த எரர் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு சைல்டு த்ரெட் க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் த்ரெட் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி த்ரெட் T2 அப்படின்னு கொடுத்து ஸோ நியூ த்ரெட் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த நியூ த்ரெட்டில் நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சைல்டு ரெஃபரன்ஸ் அதாவது இந்த T1 அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ T1 அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு த்ரெட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த த்ரெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு T2 அப்படின்னு கொடுத்து ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த த்ரெட் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த த்ரெட் நம்ம ஸ்டார்ட் ஆனோடனே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சைல்டு த்ரெட் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து நமக்கு ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகிடும். அதாவது நம்ம இந்த மெத்தடை வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணல, ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கால் பண்ணல, இல்லை வந்து ப்ரோக்ராமுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி p.child அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கால் பண்ணல. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு த்ரெட்டாக கன்வெர்ட் பண்ணி அதாவது ஒரு ப்ராசஸாக கன்வெர்ட் பண்ணி ஸோ இந்த சைல்டு த்ரெட் அப்படிங்கிற ஒரு மெத்தடையும் வந்து நம்ம ஒரு த்ரெட்டோட ப்ராசஸாக நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தவொடனே த்ரெட் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து த்ரெட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து எந்த மெத்தடையும் கால் பண்ணல. ஸோ த்ரெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு நியூ த்ரெட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் சைல்டு த்ரெட் அப்படிங்கிற மெத்தட் வந்து இந்த இடத்துல நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சைல்டு த்ரெட்டுங்கிறது வந்து த்ரெட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அகைன் அதுக்கப்புறம் வந்து த்ரெட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸில் வந்து நியூ த்ரெட் அப்படின்னு பாஸ் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த T1 அப்படிங்கிற த்ரெட் ஸ்டார்ட் வேரியபிளை இந்த இடத்துல நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் அதுக்கப்புறம் வந்து T2 டாட் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா வந்து அந்த சைல்டு த்ரெட் அப்படிங்கிற மெத்தடுக்கு வந்து இந்த மெத்தட் த்ரெட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து த்ரெட் ஸ்டார்ட் ஆனோடனே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா த்ரெட் இஸ் ரன்னிங் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அந்த சாப்டர் 15 நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து அன்சேஃப் கோட்ஸ் அதாவது வந்து அன்சேஃப் கோட் எப்படி ரன் ஆகுது, அதாவது வந்து எப்படி நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி அந்த பாயிண்டரை வந்து இன்னொரு அட்ரஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டிங் பார்த்தோம். த்ரெட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு லைட் வெயிட் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். மல்டி த்ரெட்டிங்கில் வந்து எப்படி ஒரு த்ரெட்டை கால் பண்ணுறோம், எப்படி ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எப்படி ஒரு த்ரெட்டுக்கு கீழே ஒரு சைல்டு த்ரெட் க்ரியேட் பண்ணி அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்.
தென் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். த்ரெட்டுக்கு எப்படி நம்ம நேம் வைக்கிறது, த்ரெட் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம C# வந்து பேசிக் கான்செப்ட்ஸ், ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ், அப்புறம் வந்து மல்டி த்ரெட்டிங், கலெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஜெனரிக்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.